ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னு சொல்றோம், சங்கராந்தி, உத்தராயணம் அப்படின்னு பேர். உத்தராயணம்னு ஏன் சொல்லணும்? உத்தரம் என்றால் உயர்ந்தது என்று அர்த்தம். உயர்ந்த என்றால் இந்த மார்கழி மாசம் இந்த 30 நாளும் பிரம்ம முகூர்த்த காலம் என்று தேவர்களுக்கு பேர். பொதுவாக 2 பட்சம் சொல்லுவோம். ஒன்று உத்தரபக்ஷம், இன்னொன்று தட்சிணபக்ஷம்னு சொல்லுவோம். அதுல தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி ஆகிய 6 மாதங்களும் உத்தராயணம் என்றும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாசமும் தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் தேவர்களுக்கு. அவர்களுடைய அந்த இரவு பகலை பொறுத்துதான் நமக்கு இங்க உத்தராயணம் தட்சிணாயனம் நமக்கு பாகுபாடு ஏற்படுறது. இந்த சங்கராந்தி என்பது இந்த மகர ராசிக்குள்ளே சூரிய பகவான் பிரவேசிப்பதாகத்தான் நமக்கு எல்லா விதமான ஒரு ஆகமங்களும் எல்லா விதமான சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. நமக்கு இந்த சங்கராந்தி என்றால் என்ன அர்த்தம்? அந்த காலனான சூரியன் வெளியே வரார், அதான் அர்த்தம். பொதுவாக சூரியனை பத்தி சொல்றச்சே முதல்ல சொல்றச்சே ஆரோக்கியம் பாஸ்கரமன்விச்சேது ஸ்ரீமிச்சேத் உதாச்சனஹா ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேது மோட்சமிச்சேத் ஜனார்தனா என்று சொல்றதா வழக்கம். இதுல முதல்ல சொல்றச்சே பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் பாஸ்கரவன்விச்சேது, சூரியன் வெளியே வந்தாதான் அத்தனை பேருக்கும், அந்த காலனான சூரியன் வெளியே வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியம். மந்த மாசமாவே இருந்துடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது மந்த காலமா தான் இருக்கும். சூரியன் வெளியே புறப்படுறார் அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாகவும் சரி, இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் சரி, எல்லாமே அப்ப துளிர் விடுறது. அப்படி இருக்கும்போது சூரியன் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னா தான் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும். இதை உத்தேசிச்சு எல்லா கோயில்களிலும் மங்கர சங்கராந்திக்கு புறப்பாடு ஏற்படுத்தி திருமணம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயில் விசேஷத்துவமா என்ன, அது ஆகமங்கள் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு பொதுவா இங்க பஞ்சபர்வோத்சவம்னு சொல்லுவோம். நம்ம பஞ்சபர்வோத்சவம் அப்படின்னு சொன்னா மாசப்பொறுப்பு, அமாவாசை, ஏகாதசி, பௌர்ணமி இவைகள்லாம் பஞ்சபர்வோத்சவ கணக்கு நமக்கு வருது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துல 3 மாச பிறப்புக்கு மட்டும்தான் இங்க நமக்கு புறப்பாடு ஏற்படுத்துறாங்க. அதாவது புண்ணிய காலத்துக்கு மட்டும் புறப்பாடு ஏற்படுத்துறதாக இங்க ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி புறப்படுவார், ஐப்பசி 1ஆம் தேதி புறப்படுவார், தை 1ஆம் தேதி புறப்படுவார். இதை உத்தேசிச்சு ஆகமங்கள் என்ன சொல்றது அப்படின்னா திரிவிதோத்சவம்னு சொல்லுவோம். 3 விதமான உற்சவங்கள், நித்தியம், நைமித்திகம், காமியம் என்று 3 விதமான உற்சவங்கள் இருக்கு. இல்ல நித்தியோத்சவங்கள் என்ன அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா பக்ஷோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவ, சம்வத்சரோத்சவ, விவிதோத்சவம் எல்லாமே நித்தியோத்சவம் தான் நமக்கு. அடுத்து நைமித்திகமான உற்சவம்னா என்ன? இந்த கொரோனா ஏற்படுற விபத்தோ, உற்சவங்கள் நடக்க முடியாம இருந்து அது பிறகால் நடத்துறதோ, இவைகள்லாம் கிரகண காலங்கள், இதெல்லாம் நைமித்திக உற்சவம்னு சொல்லுவோம். அடுத்தது காமியாதி உற்சவங்கள். காமியம்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளையோ ஒரு அர்த்தத்தையோ வேண்டி நம்ம பெருமாள் இடத்தை பிரார்த்தனை பண்ணி வாங்கியது காமியாதி உற்சவங்கள்னு பேர். இந்த உற்சவம் தீபாவளி உற்சவம்னா காமியாதி உற்சவங்கள். என்ன காமியம் ஏற்படுத்த போறோம்? மோக்ஷோத்சவம் உட்பட அப்படிதான். மோட்சத்தை உத்தேசம் நம்ம உற்சவத்தை பண்றோம். மோக்ஷோத்சவம், தீபாவளி, இந்த சங்கராந்தி எல்லாமே தர்மார்த்த மோட்சங்கள்ல வருது. நமக்கு ஐஸ்வர்யத்தை உத்தேசிச்சு இந்த உற்சவத்தை பண்றோம். நம்ம தீபாவளி சொல்லச்சு என்ன சொன்னோம்? அந்த ஷாலி அலங்காரத்தை பெருமாள் திருவிழா வச்சு பைசா எடுத்து போறான்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த உற்சவம் ஆகமத்துல லோகக்ஷேமத்திற்காக, ராஜராஷ்டிர அபிவிருத்தியத்திற்காக, இங்க இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் எல்லா கைங்கரியனும் ஐஸ்வர்யம் கிடைக்க வேணும்ன்றதுக்காக பண்றது. சரி, ஐஸ்வர்யம்னா என்ன ஐஸ்வர்யம் கிடைக்க போறது? அதை சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மணன். பவாம்ஸ்து சக வைதேஷ்யா கிரி சானுஷ ரம்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிர சுபதஸ்யதே. நமக்கு ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னா மோட்சத்தை ஏற்படுத்தி பெருமாளை கைங்கரியத்தை பண்றது நமக்கு ஐஸ்வர்யம். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த உற்சவத்தை நடத்தியிருக்கா. இது எப்படி விவரணமா சொல்றா அப்படின்னா மார்கழி மாசம் 30 நாளும் நமக்கு திருப்பள்ளியட்சியில அந்த ஸ்வீட் பொங்கல், அதாவது நம்ம ஸ்வீட் பொங்கல் சொன்னாதான் புரியுது, அந்த குலாண்டம், அந்த சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணி அல்ல காய்கறி கரம்பு ஏற்படுத்தி பண்றது. கார்த்தால பிரம்மமுகூர்த்த காலத்துல நல்லா புதமா விடினு பண்றது. அதே போல இந்த தை 1ஆம் தேதியும் க்ஷேமரத பொங்கல் அம்சி பண்ணுவா. அது எதுக்கு பண்றான்னா ஐஸ்வர்யத்தை உத்தேசிச்சு பண்றோம். பெருமாள் முதல்ல சங்கராந்திக்கு புறப்படுறார், சக்கர பொங்கல் தடிகாம செஞ்சு பெருமாள் இங்க இருந்து புறப்படுறதாக ஐதீகம். இது ஆகம ரீதியா இருக்கு. அடுத்தது கோயில் எப்படி நடக்கிறது அப்படின்னா புறப்பாடு கண்ட்ரோல்ற பெருமாள் எப்படி புறப்பாடு கண்ட்ரோல்றாரு அப்படின்னா இந்த உற்சவத்துல இந்த மாச பிறப்புல மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை உத்தேசி பண்ண சொல்றோம் இல்லையா? ஸ்ரீதேவி பூமி தேவியோட பெருமாள் திருச்சிவியில புறப்படுறார், சகல சர்வாபரணங்களும் தரித்துக்கிறார். தலையில பாண்டியங்குட்டையா இருக்கட்டும், மார்பிள
நம்மளுடைய விமான பதக்கமா இருக்கட்டும், அப்படி காசு மாலை எல்லாம் தரித்து கொண்டு பெருமாள் இங்க கிளிமாலையோடு இங்கே சீதே பூமி சாயந்தரம் பெருமாள் புறப்பட்டு இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானாசனை கிட்ட அனைத்து ஆழ்வார் ஆசன மரியாதாகும். இந்த ஆழ்வார் ஆசனில் பெரும்பாலும் தாயார் சொன்ன 6 பேர் இருப்பா. சால பெரும்பரையர், பல்லாண்டு சிற்பர், தோலாவழக்கர், கொடி, விதானம், மாலிழி சொல்லக்கூடிய இவ 6 பேரும். அடுத்து பெரியாழ்வார் பெரியாழ்வார், பொய்கி பூத்தார் பெரியாழ்வார் 3 பேருக்கும் அங்க மரியாதை ஆகி நேரம் அரங்காமண்டபத்தை பிரவேசிக்கிறார். பிரவேசம் திருமதி காப்பு கண்டவழி இந்த மண்டபத்துக்கு எழுந்துள்ளார். இந்த வருஷம் நமக்கு எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா திருமஞ்சனம் உண்டு. எல்லா சங்கராந்தி புறப்பாடு திருமஞ்சனம் உண்டு. பெரும்பாலும் இந்த சங்கராந்தி உற்சவமானது அத்தியன உற்சவத்திலேயோ பிரம்மோற்சவத்திலேயோ கலந்துரும். அப்படி இருக்கச்சே என்ன ஆகும்னு சொன்னா பெருமாள் அங்கே எழுந்துரடி திருப்பாவை 30 சாத்தம் திருப்பாவை பாட்டு மட்டும் சாத்துமராகி திருப்பி கிளம்பி மூலஸ்தானம் வந்துருவார். ஆனா இந்த வருஷம் பிரத்யேகமாக பெருமாள் என்ன எழுதுறா அப்படின்னா எந்த உற்சவமும் கலக்கல நமக்கு. அதனால என்ன பண்ற பெருமாள் அந்த திருவாமணி மண்டபத்துல முதல் அத்தியன உற்சவ மண்டபம் இருக்கும். அதுக்கு பின்னாடி மண்டபம் சங்கராந்தி மண்டபம். அங்கே பெருமாள் எழுந்துரடி ஆழ்வார்கள் பின்னாடி எழுந்துரடி இருப்பார். திருமஞ்சனமாகும். திருமஞ்சனமானவுடனே அரையர் முக்கியன மார்கழி மாசம் பாடக்கூடிய 30 திருப்பாய பாசனம் பெருமாள் முன்னே பாடப்பட்டு திருத்தலா கோஷ்டி கண்டரோட பெருமாள் திருத்தலா சிவா பெருமாள் திருடைய தாத்துமரி தாருடைய வாழ் திருநாமங்கள்லாம் பாடி இங்க பெருமாளுக்கு திருத்தலா கோஷ்டி நடக்கும், தீர்த்த கோஷ்டி நடக்கும், எல்லாம் நடக்கும். இப்படி தாயாருடைய 30 பாசனங்களும் பாடியது திருமஞ்சனம் கண்டருளி திருப்பி பெருமாள் திருச்சிவிகளை எழுந்தருளி மூலஸ்தானம் சென்றுள்ளார். இதுதான் இந்த உற்சவ காரியக்கிரமம் பிறங்கள் வச்சிருக்கிறதும் ஆகம் ரீதியா என்னன்னு பார்த்தோம். இந்த உற்சவம் எல்லாரும் கலந்து கொண்டு ஐஸ்வர்யத்தை உத்தேசம் பண்ணோம்னு சொன்னோம். ஐஸ்வர்யம்னா என்ன ஐஸ்வர்யம்? கைங்கரியம் தான் நமக்கு ஐஸ்வர்யம். அந்த கைங்கரிய உத்தேசிக்கும் பெருமாளுடைய திருமஞ்சனம் கண்டுறது சர்வ பாவங்களையும் போக்குறது. அடுத்தது தாயாருடைய கோதாதேவி கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய நமக்கு எல்லா விதமான பாவங்களையும் தீர்த்த போய பிழையும் புகழ்வான் நின்றனும் தீனில் தூசாகம் செப்பேலோர் என்பாவாயின்னு சொல்லி இந்த பெருமாளுடைய வேதம் அனைத்திற்கும் வித்தானா வேதத்திற்கு வித்தே எது என்ன இந்த ஆண்டாள் திருப்பாய பாசுரங்கள் தான். அதனால ஆண்டாள் திருப்பாய பாசுரங்களை கேட்டு மகிழ்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்து சங்கராந்தியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும்னு நம்பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் இந்த உற்சவம் அவசியமா கலந்துக்கணும்னு நம்பெருமாள் திரைப்பாக பிரார்த்திக்கும்.